இன்றைய காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. பொதுவாகவே நம்ம அதிகமாக கேட்கறது லைஃப் இன்சூரன்ஸ், ஆட்டோ இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், இதுதான் அதிகமாக கேட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்சூரன்ஸ்ல எத்தனை வகையான டைப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதலாவதா லைஃப் இன்சூரன்ஸ், ரெண்டாவதா ஹெல்த் இன்சூரன்ஸ், மூணாவதா ஆட்டோ இன்சூரன்ஸ், நாலாவதா ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா ரெண்டர்ஸ் இன்சூரன்ஸ், அடுத்து பார்த்தா டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், ஆறாவதா பார்த்தோம்னா லயபிலிட்டி இன்சூரன்ஸ், ஏழாவதா பார்த்தா ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், எட்டாவதா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ், அடுத்து ஒன்பதா பார்த்தா டிராவல் இன்சூரன்ஸ், பத்தாவதா பார்த்தோம்னா இன்னும் நிறைய இருக்கக்கூடிய அதர் இன்சூரன்ஸ். இந்த மாதிரி 10 கேட்டகரியா இன்சூரன்ஸை பிரிக்கலாம். மேலும் இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயுமே பல உட்பாகங்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கும்போது அதுல எந்த கேட்டகரியில நம்ம இருக்கும், இந்த 10 கேட்டகரியில எதுல இருக்கும், அதன் உட்பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த கேட்டகரிக்குள்ள நம்ம பாலிசி எடுத்திருக்கோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸுக்குள்ள டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, யுனிவர்சல் இன்சூரன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்க்கு 4 கேட்டகரி இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்குள்ளயுமே ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த விஷயங்களை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தருமே எந்த கேட்டகரிக்கு கீழே நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாலேஜுமே சேர்த்து வச்சோம்னு சொல்லிக்கிறேன்னா ஃபியூச்சர்ல அது மிகப்பெரிய லெவலில் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ சிந்தனைகள் பெரிதாகட்டும். நான் உங்களோட ராஜேஷ். இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.